இவ்விருதினை வழங்கி வைப்பதற்காக இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக எல்பி குரூப்பின் தலைவர் அஸ்கர் அலி அவர்களின் புதல்வி ஏ ஃபாத்திமா ஹனா இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் தெரிந்துரைப்பது கவிதை. இத்தகைய மாட்சிமைகள் பெற்றதுதான் இந்த கவிதை. அடுக்கப்பட்ட புத்தகங்களின் நடுவே தன் இலட்சியங்களை சுமக்கும் புத்தகப்பை. அடுக்கப்பட்ட புத்தகங்களின் நடுவே தன் இலட்சியங்களை சுமக்கும் புத்தகப்பை தான் சுவாசிக்க உதவும் சுவாசப்பையை போன்று பெருமதியானது என இரண்டினையும் ஒப்பிட்டு கவிதை வரைந்து புலனுரட்டுடையின் கவிதை சமரின் முதற் சுற்றின் வெற்றியாளரான புலனறுவை முஸ்லிம் தேசிய பாடசாலை மாணவி RF ஜம்ராவை விருதினை பெற்றுக் கொள்ள வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இவ்விருதினை வழங்கி வைப்பதற்காக எல்பி குரூப்பின் அங்கத்தவர்கள் ஒருவரும் எல்பி குரூப்பின் தலைவர் அஸ்கர் அலி அவர்களின் சகோதரனுமான ரிஃபாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். மிக அழகாக கவிதை எழுதியிருந்தார். அவருடைய எண்ணத்தை எழுத்து வடிவில் எங்களுக்கு ஒப்புவித்திருந்தார். எதிர்காலம் சிறக்க புலனறுடைய வாழ்த்துகிறது. 5000 ரூபாய் பணப்பரிசுடன் அவருக்கு கிண்ணமும் வழங்கப்படுகிறது. புலனறுவை முஸ்லிம் தேசிய பாடசாலை மாணவி ஜம்ரா, வாழ்த்துக்கள். உயர்தரத்திலே விஞ்ஞான துறையிலே புலனறுவை முஸ்லிம் தேசிய பாடசாலையிலே கற்று வருகிறார் சம்ரா. முத்தான முத்து கவிதையை 3ஐயும் எங்களுக்கு அள்ளி தந்திருந்தார். அற்புதமான சிந்தனை திறன், அழகான கவியாற்றலில் கவிதையை படைத்திருந்தார். விருதினை பெற்றுக்கொண்ட மாணவிக்கும் வழங்கி வைத்த அஸ்கர் அலி அவர்களின் சகோதரர் அவர்களுக்கும் நன்றிகள். அணங்கு என்றால் அடங்கத்தான் வேண்டுமா என பெண் சுதந்திரத்தை முதற்கேள்வியாய் கேட்டு பகுதி நேர வகுப்பிற்கு தடையாக அமையும் தடைகளை தகர்த்தறிந்து பெற்றவர் மானம் காத்து தன்னுள் கரையாது உரையும் அலியா கல்வியை கற்பேன் என பகுதி நேர வகுப்பின் அவசியம் பற்றி கவிதையை எழுதி புலனறுடையின் கவிதை சமரின் 2ஆம் சுற்றின் வெற்றியாளரான புலனறுவை கல்லேல் அல் அசர் மகா வித்யாலய மாணவி AF அப்னாவை விருதினை பெற்றுக் கொள்வதற்காக அன்புடன் அழைக்கின்றேன். இவ்விருதினை வழங்கி வைப்பதற்காக இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக எல்பி குரூப்பின் தலைவர் அஸ்கர் அலி அவர்களின் புதல்வி ஏ ஃபாத்திமா ஹனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். இவருக்கும் 5000 ரூபாய் பணப்பரிசு அதோடு கிண்ணமும் வழங்கி வைக்கப்படுகிறது. புலனறுவை கல்லேல் அஸ்கர் மகா வித்தியாலயத்திலே கற்கின்ற ஒரு மாணவி மிக அழகாக தன்னுடைய கவிதை ஆற்றலை எங்களுக்கு சமர்ப்பித்திருந்தார். எதிர்காலத்திலும் நிறைய கவிதைகளை எழுத வேண்டும், நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்கே கரகோஷம்? விருதினை பெற்றுக்கொண்ட மாணவிக்கும் வழங்கி வைத்த எல்பி குழுமத்தின் தலைவர் அஸ்கர் அலி அவர்களின் புதல்விக்கும் நன்றிகள். அடுத்ததாக விருதினை பெற்றுக் கொள்வதற்காக பிரச்சினை முடிய பிரச்சினை கொடுக்கும்
கணிதத்தின் சிக்கல்களினை வெல்லாது ஓய மாட்டேன் என கணிதத்துடன் தான் நிகழ்த்தும் போட்டியை கவிதையாக சித்தரித்து புலனுறற்றுறையின் கவிதை சமரின் 3ஆம் சுற்றின் வெற்றியாளரான புலனுறை முஸ்லிம் தேசிய பாடசாலையின் மாணவன் சகீப் நவாபை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக எல்பி குரூப்பின் தலைவர் அஸ்கர் அலி அவர்களின் 2வது புதல்வி ஃபாத்திமா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். கணக்குன்னா கஷ்டம் தான் இல்லையா? சிரமமான ஒரு துறை, கணிதத்துறை பாடம். எங்களுக்கெல்லாம் கணக்கே இல்லை. இந்த பரிசினை பெறுகிறார் சகீப் நவாப். உங்கள் கரவசங்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விருதினை பெற்றுக்கொண்ட மாணவனுக்கும் வழங்கி வைத்த எல்பி குழுமத்தின் தலைவர் அஸ்கர் அலி அவர்களின் 2வது புதல்வி அவர்களுக்கும் நன்றிகள்.